வணக்கம், வெல்கம் டு யாலிஸ் கிச்சன். இன்றைக்கி ஆலு பூரி, அதாவது உருளைக்கிழங்கு வச்சு தான் ஒரு பூரி பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துருக்கிறேன். கோதுமை மாவு தான். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை போடுறேன். இதில் மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இது வேக வச்சு நல்லா துருவி வச்சுருக்கிறேன். இதை இப்போ இந்த மாவோடு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மாவுக்கு தேவையான காரம், மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். பொடியாக கட் பண்ண மல்லித்தழை. இப்போ இதை எல்லாமே ஒன்றா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி கட்டியாக பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு கட்டியாக பிசைஞ்சாச்சு. இதை இப்படியே மூடி ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பூரி செய்ய ஆரம்பிக்கும்.